என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு குரு பூர்ணிமாவை முன்னிட்டு நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துல சிறப்பு உதி அபிஷேகத்தோட பாபாவுக்கு நாம பண்ண போறோம். இந்த உதி அபிஷேகத்துல உங்களுடைய குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு சொல்லி நாங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்றோம் சாய்ராம். வாங்க, அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த குரு பூர்ணிமாவை சிறப்பாக கொண்டாடலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் பத்தி பேசிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லை சார், சமீபத்தில் 2-3 நாள் முன்னாடி ஒரு செய்தி பார்த்தோம். திருவண்ணாமலை கிரிவலம் வர இடத்துல இடுக்கு பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள மக்கள் உள்ள பூந்து வெளியே வருவாங்க. அப்படி உள்ள பூந்து வெளியே வரும்போது ஒரு நபர் இறந்துட்டாரு. அவர் கொஞ்சம் குண்டா இருந்திருக்கிறாரு, உள்ள பூந்து இருக்கிறாரு. அவர் கஷ்டப்பட்டு வெளியே இழுத்துருக்குறாங்க. ஆனா அப்பயே மயக்கத்துல இருந்தார். அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போகும்போது இப்ப பார்த்தா அவர் உயிர் இழந்துட்டார். இது மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது. எப்படி அது உள்ள தான் உடம்பு பார்க்குறான்னு வச்சுங்களேன், நம்ம உருவம் அதுக்குள்ள போகுமா போவாதா நமக்கு தெரியணும். தெரியும் நல்லா. நமக்கு உண்மையிலே அது நல்லா மூளை வேலை செய்யறது கண்டிப்பா தெரியணும். பொதுவாவே அதுக்குள்ள அது எதுக்கு வச்சாங்க? ஏன் அந்த காலத்துல வச்சிருப்பாங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அது உள்ள போயிட்டு வந்தா நோய் நொடி இல்லாம இருக்குன்னுவாங்க சில பேர். உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அது முக்தி அடையறதுலாம் இல்ல அது. முக்தி அடைய நெறைய பாவம் பண்ணுவ. அதுக்குள்ள போயிட்டு வந்தா முக்தி அடையணும்லாம் இல்ல. அது அந்த காலத்துல வச்சதுக்கு காரணம், அது இடுக்கு பிள்ளையாருக்குள்ள எவன் உள்ள போயிட்டு வரானோ, அவனுக்கு நோய் நொடி அவ்வளவு வராம இருக்கும். ஆரோக்கியமா இருப்பான்னு அர்த்தம். ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறான்னா, உடம்பு நார்மலா ஒல்லியா அதுக்கேத்த தகுதியா இருக்கணும். ரொம்ப குண்டா இருந்தா, நோய் வருவதற்கான ஒரு ஆரம்ப அறிகுறின்னு சொல்லுவாங்க. இத சாதாரணமா நாம சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க மக்கள். அப்ப அந்த காலத்துல இந்த மாரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. செட்டப் பண்ணி உள்ள யார் போறாங்களோ, அவங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். காரணம் ஒல்லியா இருக்கிறாங்க, அழகா உள்ள போயிட்டு வராங்க. இதுக்குள்ள போக முடியாதவங்க, தன் உடம்பை அந்த அளவுக்கு மாற்றிக்கொண்டு, அதுக்கப்புறமா உள்ள வரணும். உள்ள போக முடியாதுன்னு யோசனை. அப்ப நம்ம உடம்புல நமக்கு பிரச்சனை இருக்கு. நோய் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. தேவையில்லாத கெட்ட கெழுப்புகள்லாம் நம்ம உடம்புல இருக்கு. இதை நாம வெளிய சாதாரணமா சொன்னா யாரும் செய்ய மாட்டாங்க. கடவுள் என்ற பக்தி பெயர்ல சொன்னாதான் அத செய்வாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் காலப்போக்குல முக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. முக்திலாம் அப்படி கிடைக்காது. சாதாரண ஒரு 2 கல்லு இடுப்புக்குள்ள உள்ள போயிட்டா முக்தி கிடைச்சிருமா? முடியாது. அப்ப அது வச்சது நோக்கம், உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடாது. உடல் பருமன் அதிகமாக இருந்தால் அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் உள்ள போக முடியாது. அப்ப உன் உடம்புல பெரிய பிரச்சனை இருக்கு. அத சரி பண்ணு என்பதை எச்சரிக்கை விதமாகத்தான் அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் பொதுவாகவே. நாம உள்ள போக முடியாதுன்னு தெரிஞ்சுட்டா, நம்ம போய் நம்மளுடைய உடல்ல இருக்கிற தேவையில்லாத கொழுப்ப கரைச்சு உடம்ப நார்மல் ஆக்கி, சாதாரண ஒரு அந்த வயசுக்கேத்த ஹைட்டுக்கேத்த நம்ம உடம்ப கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யணும். அதுக்கு ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சு குறைக்கணும். அத விட்டுட்டு, நான் எப்படியாவது உள்ள நசுக்கி பிசுக்கின்னு உள்ள போறேன்றது அது தேவையில்லாத விஷயம். எப்படியாவது நசுக்கி உள்ள போகக்கூடாது. நீ உள்ள போகும்போது ஃப்ரீயா போனா, வெளிய வரணும் ஃப்ரீயா தான் வரணும். உள்ள உன் உடம்பு எந்த தடையும் இல்லாம உள்ள போயிட்டு வந்தா தான், அது உண்மையான உடம்பு. நீ ஆரோக்கியமா இருக்கிறன்ற அர்த்தம். சில பேர் எப்படியாவது நசுக்கின்னு உள்ள போயிட்டா நம்ம நல்லா இருக்கணும். அதுக்குள்ள நீங்க நசுங்காம போணும். ஓரளவுக்கு கூட இல்ல. உன் வயிறு தொப்பையா இருக்க சில இடத்துல இடிக்கும். அப்ப அத சரி பண்ணணும். அதை அங்க அதற்காகத்தான் அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் அந்த காலத்துல வச்சாங்க. அதுல போனா முக்திலாம் போவாது. இப்படி குண்டா இருக்கிறவங்க போனீங்கன்னா உயிர் போகுது. இது இப்ப நடக்கிற சம்பவம். அடிக்கடி நடக்கும். உள்ள போய் மாட்டிப்பாங்க. கஷ்டப்பட்டு இழுப்பாங்க. எனவே அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் உங்களுக்கு உணர்த்தும் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க உள்ள போக முடியலன்னா, உங்க உடம்ப குறைங்க. ஆரோக்கியமா இருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது என்பதை அந்த இடத்துல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த காலத்துல வச்சது. இது உள்ள போனா முக்தி கிடைக்காது. உண்மையிலே முக்திலாம் கிடைக்கணும்னா நம்ம நெறைய நல்லது பண்ணணும். அப்பதான் நமக்கு முக்தி கிடைக்கும். அந்த உயிரிழந்த அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கலாம். மூட நம்பிக்கையில உள்ள போகாதீங்க அது. அது மூட நம்பிக்கை இல்ல. அது நாம உள்ள போறதுக்கு முன்ன நாம யோசனை பண்ணணும். நம்ம உடம்பு உள்ள போகுமான்னு. திரும்ப அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில்ல நசுங்கின்னு போறது வெயின். அப்படி நசுங்கின்னு போறது தப்பு அது. நீங்க இன்னும் உங்க உடம்ப குறைக்கணும்னு அர்த்தம். எப்படியாவது சில பேர் கஷ்டப்பட்டு உள்ள போறாங்க. அப்படி போகக்கூடாது. ஏன்னா நான் அடிக்கடி திருவண்ணாமலை போகும்போது நான் போயிட்டு வருவேன். நான் அது உள்ள போனதே இல்ல இதுவரைக்கும். நான் உள்ள போயிட்டு வந்ததே இல்ல. நான் உள்ள போயிட்டு வர முடியும். ஏன்னா உள்ளே தான் இருப்பேன் நானு. எனவே நீங்க அந்த தவற செய்ய வேண்டாம். அது உங்கள் உடம்புக்கு காட்டும் எச்சரிக்கை.
அதுக்காக அங்கே அப்போ வச்சது. இப்போ அரசாங்கம் சில தடை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லது தான். ஏன்னா உள்ளே போய் மாட்டிக்கணும். ஒவ்வொரு முறையும் உள்ளே இழுக்கிறதும் வெளியே இழுக்கிறதும் அது பெரிய போராட்டமாகவே இருக்கும். எனவே அது கண்டிப்பாக இனி அந்த மாதிரி சம்பவம் அங்கே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ராம். இடுக்கு பிள்ளையார் கோயில் முக்தி அடைவதற்கான இடம் அல்ல. அந்த இடம் உங்கள் உடலை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் இடம் என்பதை புரிந்து கொண்டால் நீங்க அதுக்குள்ள போக மாட்டீங்க. இதுதான் இன்றைய தகவல். அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்க பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன் சாய்ராம். ஓம் சாய்ராம்.